நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு ஆர்.கே. ராதாகிருஷ்ணன் இணைக்கிறார். வணக்கம் ராதாகிருஷ்ணன் சார். வணக்கம். கட்சி தலைமை அதிரடியான நடவடிக்கை எடுத்திருக்கிறது செங்கோட்டையன் மீது, உங்களுடைய பார்வை? எடப்பாடிக்கு ஜெயலலிதா நினைப்பு வேற என்ன, இது காம்ப்ரமைஸ் பண்ணி போயிருக்கலாம் என்று நான் கருதுகிறேன். இப்போ அதிமுகவை பொறுத்தவரை அதிமுக ஒருங்கிணைந்த ஒரு பலவார்ந்த ஒரு கட்சியா இருந்தா மட்டும்தான் 2026 அவர்களால் சந்திக்க முடியும். இது அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயமா இருக்கிறது. அதே நேரத்தில் பாஜக அது கூட இருக்கும்போது நிச்சயமாக மைனாரிட்டிஸ் அந்த பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டார்கள். ஏறத்தாழ -12% ஆரம்பிப்பார்கள் என்றும் அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயமா இருக்கிறது. இது ரெண்டு விஷயத்திலையும் எடப்பாடியினுடைய டிஸ்டன்ஸாகத்தான் பார்க்க வேண்டியதா இருக்கிறது. அப்ப எடப்பாடி அப்படி ஒரு தீர்ப்பை எடுத்துவிட்டு அப்படி ஒரு தீர்மானத்தை எடுத்துவிட்டு இப்ப என்ன செய்யறான்னு பாத்தீங்கன்னா, கட்சியை தொய்வு செய்யும் விதமாக பல விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார். அப்ப அதனாலதான் ஒரு செங்கோட்டையை அழைத்து நீங்க ஏதோ நேரத்தில் பேசியிருக்கலாம். இப்போ என்னை பொறுத்தளவு இப்போ அனைவரும், அதாவது அதிமுக இருக்கின்ற தலைமையில் இருக்கின்ற அனைவரும் இன்னைக்கு பாஜக கூட பேசிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். ஏன் தங்கமணி செப்பரேட்டா பிஜேபி டெல்லிக்கு ரூட் போடலையா, இல்ல வேலுமணி போடலையா? அனைவரும் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். செங்கோட்டையன் அப்படி செய்தார், ஆனா வெளிப்படையாக சென்று அமித்ஷாவை சந்தித்தார். அதுலதான் பிரச்சனை வருகிறது. அப்போ இப்போ இன்னைக்கு டிடிவி தினகரனுடைய இந்த பிரஸ் கான்பரன்ஸுக்கு பிறகுதான் இந்த நடவடிக்கை வந்திருக்கிறதாக நான் அறிகிறேன். அப்படியானால் நிச்சயமாக இது ஒரு கோஆர்டினேட்டட் மூவ், எடப்பாடியை நீக்குவதற்கான ஒரு கோஆர்டினேட்டட் மூவ் நடந்து கொண்டிருக்கிறது. அதுல எடப்பாடிக்கு கோபம் வருகிறது. ஒரு அரசியல்வாதிக்கு எந்த அளவுக்கு கோபம் வந்தால் கூட அவர் அதை காமிக்க கூடாது, வெளியே காமிக்க கூடாது. கத்தியை பின்னால வச்சுட்டே இருக்கணும். எப்ப குத்த வாய்ப்பு கிடைக்குமோ அப்ப எடுத்து குத்திடலாம். பட் இப்போ அந்த தருணம் இல்லை என்று நான் கருதுகிறேன். மேற்கு மண்டலத்தில் மிக முக்கியமான தலைவராக இருந்தவர் அதிமுகவில் செங்கோட்டையன். இப்போ அந்த பகுதியில் கட்சி தொண்டர்களுடைய மனநிலை அப்படின்றது என்னவா இருக்கும்? இது கட்சியில மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாதா? தொண்டர்களுக்கு கட்சி தலைமையின் மீது ஒரு எதிர்ப்பை இது வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் தானே இருக்கு? இல்ல, அதிமுக தொண்டன் குமரல தான் இருக்காங்க. என்ன, இப்போ பாஜக கூட போனால் அவர்களால் ஜெயிக்க முடியாது என்று மிக தெளிவாக தெரிகிறது. அப்ப அதனால அவர்கள் அனைவரும் இப்போ ஒரு ஆதங்கத்தில் தான் இருக்காங்க. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாத அந்த ஒரு இடத்துல இருக்கும்போது, கட்சிக்குள்ளால இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது நிச்சயமாக மன உளைச்சலுக்கு தான் ஆளாவார்களே தவிர இது ஒரு கிளாரிட்டி நிச்சயமாக தராது. இல்லை என்றால் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கணும். இப்போ 3 நாள் முன்னாடி செங்கோட்டையன் இப்படி ஒரு விஷயத்தை சொல்றாரு, அன்னைக்கே எடப்பாடி பேசியிருக்கணும். இதெல்லாம் முடிந்து போட காரியங்கள், இதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, பேச வேண்டிய அவசியம் இல்லை என்று தாராளமாக கூறியிருக்கலாம். அது கூறவில்லை. ஆனால் இங்க நடக்கின்ற விஷயம் என்றால் ஒரு இதுதான் பவர் ஸ்ட்ரகிளாகத்தான் பார்க்க வேண்டியதா இருக்கிறது. என்னை பொறுத்தவரை எடப்பாடி பழனிசாமியோட கண்ட்ரோல்ல இன்னைக்கு கட்சி இருக்கிறது. அதனாலதான் இன்னைக்கு இந்த ஏஜென்சிஸினுடைய அந்த ஒரு முழு மூச்சிலான செயல்பாடுகள் மறுபடியும் தமிழ்நாட்டில் சசிகலா மேலையும் அதே மாதிரி டிடிவி மேலையும் எல்லாம் பாயறதுக்கான அந்த வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் முன்னாடி பாய்ந்த மாதிரி அளவுக்கு இன்னைக்கு பாய முடியாது. ஏனென்றால் இடி ஆனாலும் ஐடி ஆனாலும் டிஆர்ஐ ஆனாலும் இது யாரும் மதிக்கிறதே கிடையாது தமிழ்நாட்டில். முன்னாடி எல்லாம் ஆஹா ஓஹோன்னு சொல்லிட்டு நாமளும் நியூஸ் போடுவோம், போனோஸ் எல்லாம் போடுவோம். ஆனா இப்ப அதெல்லாம் கிடையாது. ஆமா நடந்து கொண்டிருக்கிறதுன்ற ஒரு செய்தி மட்டும் போட்டு கடந்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் இவர்கள் அனைவரும் பாஜகவுடைய கூலிப்படை என்று மிக தெளிவாக தெரிகிறது. அதை தவிர இவருடைய வேலையே ஒழுங்கா செய்ய முடியாது, தெரியாது என்று நமக்கு அனைவருக்கும் தெரிகிறது. அப்படி இருக்கும்போது ஒரு பொலிட்டிக்கல் காரணங்களுக்காக ஒரு ஏவி விடுகின்ற நபர்கள் சென்று இவர்களை வெயிட் பண்ணும்போது பெரிதாக ஒன்றும் வரப்போவதில்லை, ஒரு செய்தியாகத்தான் வரும். அப்ப இது இந்த குமரல் நடந்து கொண்டே இருக்கும். இந்த குமரல் நீடிக்க இந்த சாணக்கியர் செய்து கொண்டு வந்தார் இல்லையா, அதிமுக பாஜக இந்த கூட்டணி கொண்டு வந்தாரு, நாயனாரை கொண்டு உட்கார வச்சாரு. இது எல்லாம் கேள்விக்கு உள்ளாகக்கூடிய ஒரு இடத்தில் தான் இப்போ சாணக்கியர் சென்று கொண்டிருக்கிறார் என்றதான் அங்கதான் உள்ளதுன்னு நான் கருதுறேன். ஒருங்கிணைப்புக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு அப்பயிலிருந்து சொல்லிட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி. இப்போ செங்கோட்டையனுடைய கோரிக்கை அப்படின்றதும் நிராகரிக்கப்பட்டுவிட்டது. இப்போ அடுத்த கட்டமா செங்கோட்டையன் என்ன நகர்வை முன்னெடுப்பார் அப்படின்னு கணிக்கிறீங்க? அதான் தூக்கி வெளியே விட்டாங்களே, நீ அமமுகவில் போய் சேர வேண்டியதுதான். இல்லை என்றால் இவர் நீ அமித்ஷா காலில் போய் மறுபடியும் எப்பா நீங்க சொன்னதுனாலதான் நான் இப்படி எல்லாம் பண்ணேன், இப்போ இப்படி ஆயிடுச்சு, விபரீதமா போச்சு, நான் என்ன பண்றதுங்கிறது அமித்ஷாட்ட போய் கேட்கலாம். அப்ப அமித்ஷாவை ஒருவேளை கூட்டி இவர்களை எல்லாம் அழைத்து பேசக்கூடிய இந்த வாய்ப்பு இருக்குது. பாஜக இருக்கின்ற நபர்கள் எல்லாம் கூட்டி அழைத்து வச்சு பேசினார் இல்லையா, பாஜக ஒருங்கிணைந்த விஷயமா இருக்கும் என்று பேசினார் இல்லையா, ஏறத்தால் அதே மாதிரி அதிமுகவும் கூட்டி வச்சு பேசலாம் என்று நான் கருதுகிறேன். என்றால் டிடிவி தினகரன் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார். அதாவது அதிமுகவுக்கு ஒருங்கிணைக்கின்ற அந்த நடவடிக்கை எல்லாம் முன்னெடுத்தே அமித்ஷா தான் நடத்தினாராமா. இது எவ்வளவு கேவலமா இருக்குன்னு பாருங்களேன். இன்னொரு கட்சியினுடைய தலைவர் கூட கிடையாது, அவர் இன்னைக்கு தலைவர் ஸ்தானத்தில் இருந்த நபர், ஆனால் ஆல் பவர்ஃபுல்னு வச்சுக்கலாம், சாணக்கியன்னு வச்சுங்களேன். அப்ப சாணக்கியர் என்ன செய்கிறான்னு பாத்தீங்கன்னா, அவர் கட்சியில் இருக்கின்ற பிரச்சனைகளை தீர்க்கிறதை விட இன்னொரு கட்சியில் இருக்கின்ற பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு தீவிரம் காமிக்கிறார். அது இந்த கட்சி ஏற்றுக்கொள்கிறது. அதனுடைய தலைமை அங்க போய் உட்கார்றது. அவர் கைகொட்டி உட்கார சொன்னா கைகட்டி உட்காருது, காலில் விழுக சொன்னா கால் விழுகுது. அப்ப எந்த அளவுக்கு அதிமுக ஒரு ஃபுல்லி ஓன்டு சப்சிடரி கம்பெனி ஆஃப் பாஜக நமக்கு மிக தெளிவாக தெரிகிறது. இந்த அவலம் நிச்சயமாக அதிமுகவுக்கு நல்லதில்லை, அதிமுகவுடைய ஃபியூச்சருக்கு நல்லதில்லை என்று நான் கருதுகிறேன். அது திரு எடப்பாடி பழனிசாமி அப்படி உணர்ந்திருக்க மாட்டாரா? இந்த மாதிரி நடவடிக்கை எடுத்தா நம்ம
கட்சிக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படின்றத உணர்ந்திருக்க மாட்டார்னு நினைக்கிறீங்களா? இல்ல ஈகோ தானுங்க ப்ளே பண்ணுது. இப்ப வந்து எதற்காக பிஜேபி வந்து இங்க வற்புறுத்தி ஒரு கூட்டணியை வந்து உருவாக்குறார்கள்? அப்ப எடப்பாடிக்கு தெரியாதா தோக்க போறோம்னு தெரியாதா? அப்ப எடப்பாடி சொல்லியிருக்க வேண்டியதான் இதெல்லாம் முடியாதுங்க. நீங்க நான் சொல்றத ஃபர்ஸ்ட் கேளுங்க. இங்க இருக்கின்ற கட்சிகள் எல்லாம் ஒருங்கிணைத்து நான் வந்தாலே வந்து தாராளமாக ஆட்சிக்கு வந்துடலாம். நான் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்லி கொண்டிருக்கிறேன். அப்ப எடப்பாடிக்கு அது ஏன்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து பணிந்து போறார். அங்க ஏன் பணிந்து போறாருன்னு பாத்தீங்கன்னா அவர்களுடைய ஈகோ, நரேந்திர மோடியினுடைய, அமித்ஷாவினுடைய ஈகோ. ஏனென்றால் ராகுல் காந்தி சொல்லிவிட்டார், யூ கேன் நெவர் ரூல் ஓவர் த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு சொல்லிவிட்டார். அதை வந்து பொய் என்று அவர்கள், இல்லை என்றால் அது வந்து தவறு என்று அவர்கள் வந்து காமிக்க வேண்டும். அது 26 தான் அவர் அதுக்கான வாய்ப்பா இருக்கிறது. அதன் பிறகு வந்து இவர்கள் நீடிப்பார்களா என்று தெரியவில்லை, பிரதமராக நீடிப்பாரா என்று தெரியவில்லை. அப்ப அதனால அவர்களுடைய ஈகோ அங்க ப்ளே பண்ணுது. இங்க நான் வந்து உங்களோட கூட்டணி சேர்ந்துட்டேன், இனி என்கிட்ட ஒரு கேள்வியும் கேட்காதீங்க, நான் இங்க எப்படி நடத்தணும் அப்படித்தான் நடத்துவேன் என்ற அந்த பாணியில் தான் இன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி பயணித்துக் கொண்டிருக்கிறார். அதை வந்து அவர்கள் ஒத்துக்கொள்ளதான் வேண்டும். அவர் பேட் இட் இஸ், அவர்கள் வந்து அதை ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும் என்று எடப்பாடி இங்க பாவித்துக் கொண்டிருக்கிறார். இந்த ஒரு விஷயத்தை எனக்கு விட்டு கொடுங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு பலத்துல வந்து எடப்பாடி பழனிசாமி விளையாட்டு கொண்டிருக்கிறார் என்று நான் கருதுகிறேன். அதிமுகவில் நடக்கக்கூடிய இந்த ஒட்டுமொத்த குழப்பங்களுக்கும் பாஜக தான் பின்னணியில் இருக்கு அப்படின்னு சொல்றீங்களா? முழுமையா முழுமையா கிடையாது. பட் இருந்தாலும் செங்கோட்டையன் இது பாருங்க, இப்ப ஏப்ரல் நினைக்கிறேன் இவரு எடப்பாடி பழனிசாமி போய் சந்திக்கிறாரு, அமித்ஷாவை சந்திக்கிறாரு. அதனுடைய அடுத்த நாளே வந்து செங்கோட்டையன் போய் சந்திக்கிறாரு. அது அந்த சந்திப்பு என்ன எதுக்குன்னு புரியல. அப்ப இவரும் ரூட் போடுறாரு, அவரும் ரூட் போடுறாரு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி வந்து வெளியே வந்து சொன்னாரு, இந்த மாதிரி ஏதோ என்ன தமிழ்நாட்டுக்காக ஏதோ கேட்டேன்னு சொல்றாரு. அந்த அளவுக்கு கூட செங்கோட்டையன் சொல்லல. எதற்காக அந்த சந்திப்புங்கிற விஷயம் இருக்கு இல்லையா? அப்ப நிச்சயமாக என்னை பொறுத்தவரை வந்து செங்கோட்டையனை இயக்கி கொண்டிருக்கிறதே அமித்ஷா தான். அப்ப இந்த பக்கம் அதுக்கு ஏதுவாக இன்னைக்கு வந்து டிடிவி தினகரன் அவரை சப்போர்ட் பண்ணும்போது இந்த பிக்சர் அப்படியே கிளியர் ஆகுது இல்லையா? அதுதான் பிரச்சனையாக நான் காண்கிறேன். செங்கோட்டையனை வைத்து பாஜக ஏன் இயக்க வேண்டும்? என்ன காய் நகர்த்த அதிமுகவில் என்ன காய் நகர்த்த பிஜேபியை பார்க்குது அப்படின்னு பாக்குறீங்க? இல்ல, பாஜகவை பொறுத்தவரை அவர்கள் யாருடன் கூட்டணி சேருகிறார்களோ அந்த கூட்டணியில் இருக்கின்ற கட்சியை வந்து முழுசாக காலி பண்றதுதான் அவர்களுடைய முதல் கட்ட விஷயமாக இருக்கும். அதான் நம்ம பிஜேடி கிட்ட அதான் செஞ்சார்கள். ஒடிசால அதான் செஞ்சாரு. இன்னைக்கு யார் அதிகாரத்தில் இருக்கிறா? ஒடிசால பாஜக அதிகாரத்தில் இருக்காது. அது எப்படி வந்தது? ஏனென்றால் பிஜேடி வந்து அந்த அளவுக்கு ஒத்துழைச்சது, பாஜகவோட ஒத்துழைச்சது. கடைசியில சுவாகான்னு கம்ப்ளீட்டா விழுங்கிட்டாங்க. அதே மாதிரி தான் ஒவ்வொரு ஊர்லயும் பாருங்களேன். இப்ப நாயுடு வந்து ஏன் இவ்வளவு பம்பறாரு? 240 பேர் தான் இன்னைக்கு வந்து பாராளுமன்றத்தில் இருக்கிறார்கள். மைனாரிட்டி அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கிறது. நாயுடுவும் நிதிஷும் நினைச்சால் இவர்களை ஆட்டி படைக்க வேண்டும். ஏன் செய்ய மாட்டேங்கிறார்கள்? அப்ப அந்த அளவுக்கு ஹோல்டு வந்து நாயுடுனுடைய கட்சியில வந்து இன்னைக்கு யாருக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா பாஜகவுக்கு இருக்கு. ஏறத்தாழ அதே மாதிரி தான் அந்த ஒரு சிச்சுவேஷன் தான் அதிமுகவும் இருக்கிறது. காமான பேச முடியாத ஒரு இடத்துல இருக்கார்கள் என்று நான் கருதுகிறேன். இல்லை என்றால் பாஜக கூட்டணிக்கு ஒரு நாளும் வந்து எடப்பாடி பழனிசாமி இசைவு தெரிவித்திருக்க மாட்டார். நன்றி சார். இணைந்து பல்வேறு பார்வைகளை முன்வைத்தமைக்காக நன்றி திரு ஆர் கே ராதாகிருஷ்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.